வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குட்விலோட சார்ட்டிங் டூல். இந்த வெள்ளை கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 427 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 426 பேஸான சப்போர்ட்டாக வச்சு காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அப்படி இல்லாமல் 426 கீழே ப்ரைஸ் வந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சுருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 426 சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 முறை கீழே வந்து 426 நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் தொடர்ந்து அதால் மேலே போக முடியலை. இறுதியாக 426 பிரேக் பண்ண முயற்சி செய்கிறப்ப தான் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் காரணமாக அடுத்த சப்போர்ட்டான 222 வந்து தொட்டிருக்கு. 422 வந்து தொட்டிருக்கு. 422லையும் பல முறை சப்போர்ட் எடுத்து அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாதிரி 420.55 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாம் நடந்திருக்கு. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் அற்புதமான ட்ரேட் ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 422 மற்றும் 26 சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக வச்சு அடுத்த டார்கெட் ஜோன் 416.6. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.